ஹரே கிருஷ்ணா. கீழ் திருப்பதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் திருச்சானூர் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த கோவில், அந்த இடத்துக்கு அலர்மேல் மங்காபுரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அதுக்கு காரணம் அங்கேருந்து தான் பத்மாவதி தாயார் தோன்றுனாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இப்போவும் ஒரு புஷ்கரணி இருக்குது. அந்த புஷ்கரணியில் தான் பத்மாவதி தாயார் தோன்றுனாங்க அப்படின்னு சொல்லி, அது ஆகாசராஜா அப்படிங்கிற அந்த அரசனுக்காக தோன்றுனாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஆகாசராஜா யார் அப்படின்னு கேட்டால், முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு புண்டரீகன் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர், அந்த பிராமணருக்கு ஒரு பையன், அந்த பையனை நல்ல விதமாக வளர்த்து எல்லா விதமான வேத கல்விகளையும் கற்றுக் கொடுத்து அவனை தர்மப்படி வளர்த்து வர்றாரு. அதுக்கப்புறமா அந்த பையனுக்கு திருமணமும் செய்து வைக்கிறார். அந்த பையன் பேர் மாதவா. அவனுக்கு திருமணமும் செய்து வைக்கிறார். ஒரு நல்ல ஒரு பக்தையாக பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாரு. 2 பேருமே தர்மப்படி வாழ்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்ன ஆகுது, அந்த மாதவனுடைய மனைவி கொஞ்ச நாளில் இறந்துடுறாங்க. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா இந்த மாதவன் ரொம்ப தவறான வழிகளில் போக ஆரம்பிச்சிடறான். ஒரு பைத்தியம் மாதிரி நிறையா காரியங்கள் செய்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறனோ அவனுக்கே தெரியல. அவன் இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போது ஒரு நாள் ஒரு குரூப் ஆஃப் டிவோட்டி பக்தர்கள் குழு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பதி பாலாஜி தரிசனத்துக்காக அவங்களாம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவன் எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் இவனும் அவங்க பின்னாடியே போகிறான். அப்போது போகும்போது எல்லோரும் சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தம் அதாவது ஸ்நானம் பண்ணுறாங்க. இவனும் கீழேருந்து மேலே வரைக்கும் திருப்பதி நடந்தே மேலே வந்ததுனாலையும் அந்த சுவாமி புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடினதுனாலையும் அவனுடைய பாவங்கள் எல்லாமே போயிடுச்சு. ஸோ அப்போது அந்த புஷ்கரணியில் குடிச்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா அவனுக்கு ஒரு அசரீரி வாக்கு கிடைக்குது. இந்த மாதிரி அடுத்த பிறவி உனக்கு நல்ல பிறவியாக கிடைக்கும், பகவானே உனக்கு மருமகனாக வருவார் அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவன் இந்த தொண்ட மண்டலத்தோடைய, அதாவது இப்போ திருப்பதி இருக்கு இல்லையா, அந்த இடத்தோடைய ஒரு அரசனுடைய ஒரு பையனாக பிறக்கிறாரு. அப்போ தான் அவர் ஆகாசராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அந்த ஆகாசராஜா தனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி யாகம் பண்ணுறதுக்காக அவர் ஒரு இடத்த தோண்டும் போது தான் அங்கேருந்து தான் இந்த பத்மாவதி தாயார் தோன்றுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இப்போவும் புஷ்கரணி இருக்குது. அதனால தான் அங்கே நம்ம பத்மாவதி தாயாருக்கு ஒரு கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புராணத்தில் இன்னொரு ஸ்டோரியும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு காலத்தில் ரிஷிகளெல்லாம் யாகம் பண்ணி அந்த யாகத்தோடைய பலன் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கும்போது பிருகுமுனிவர் என்ன பண்ணுறாரு, 3 லோகத்துக்கும் போய் யார் சுத்த சாத்வீக குணத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போது அவர் விஷ்ணுவோடைய லோகத்துக்கு போய் என்ன பண்ணுறாரு, அங்கே விஷ்ணுவோடைய மார்பில் எட்டி உதச்சிட்றாரு. அப்போ எட்டி உதச்சதுக்கு பகவான் கோபப்படாமல், ஏன்னா மார்பு அங்கே வலது மார்பில் லக்ஷ்மி வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்த எட்டி உதச்சிட்டாரு. அவர் மேலே அவர் கோபப்படாமல் அவருக்கு பணிவிடை செய்ததை பார்த்து லக்ஷ்மிக்கு கோபம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வைகுண்டத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ லக்ஷ்மி வைகுண்டத்தை விட்டு கிளம்பி போன உடனே பெருமாளுக்கு அங்கே இருக்கிறதுக்கு முடியல. லக்ஷ்மி இல்லாமல் அவர் ரொம்ப தனிமையில் வாடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல். அப்போது அவர் லக்ஷ்மியை தேடி பல இடங்களில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. எங்கே லக்ஷ்மியை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ பல இடங்கள் தேடி அலைஞ்சு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த புஷ்கரணி, அந்த திருச்சானூர் கோவிலுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு புஷ்கரணி இருக்குது. அங்கே பக்கமாக அவர் ரொம்ப வருத்தத்தில் உட்காந்துருக்கும் போது லக்ஷ்மி தேவி ஆல்மோஸ்ட் வைகுண்டத்தை விட்டு பிரிந்து 12 வருடங்கள் அந்த இடத்துல தபம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாத்தாள லோகத்துக்கே போயிட்டாங்க தபம் பண்ணுறதுக்காக. ஸோ 13வது வருடம் அங்கே பெருமாள் லக்ஷ்மியை பிரிந்து சோகத்தில் அங்கே உட்காந்துருக்கும்போது லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த புஷ்கரணி இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அவங்க வெளியில் தோன்றுனாங்க. ஸோ அதனாலையும் அந்த இடம் லக்ஷ்மி தோன்றின ஒரு இடம். அவங்களும் அதே மாதிரியே தாமரை மலர் மேலே அங்கே தோன்றுனதுனாலையும் அந்த இடம் அலர்மேல் மங்காபுரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்போது
பெருமாள் வந்து லக்ஷ்மிகிட்ட வந்து சொல்கிறாரு, தயவுசெய்து வந்துருமா, நீ இல்லாமல் வந்து எனக்கு வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கெஞ்சுறாரு. அதுக்கு வந்துட்டு லக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வந்து இப்போது போன அவதாரத்தில், அதாவது நம்ம ராம அவதாரத்தில் நமக்காக வந்து ஒரு பக்தை வந்து என்ன பண்ணால், அவள் வந்து எனக்கு பதிலாக வந்து 14 வருடம் வந்து அசோகவனத்தில் அந்த ராட்சசர்கள்கிட்ட இருந்து பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது இந்த அவதாரத்தில் நீங்கள் அவளை வந்து திருமணம் செய்து கொள்ளணும். அதுக்கப்புறமா உங்களுடைய திருமணத்துக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து என்ன பண்ணுறாங்க, பெருமாள்கிட்ட இந்த மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து தான் லக்ஷ்மி வந்து என்ன பண்ணுறாங்க, கோலாருக்கு வந்து போயிடுறாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் வந்து கோலார்னு ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிடுறாங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கோலாருங்கிற இடம். ஸோ அதுக்கப்புறமா தான் பெருமாள் வந்து என்ன ஆகுறாரு, திரும்பவும் லக்ஷ்மியை வந்து பிரிஞ்சிட்டோமேன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் போய் ஒரு இடத்துல படுத்துடுறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு மேலே வந்து புத்து வளர்ந்துருது. அந்த இடத்துக்கு மேலே தான் வந்து இந்த அரசனுடைய ஒரு பசு வந்து என்ன பண்ணுது, அங்கே வந்து தினமும் வந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஏன் பால் வந்து பசு வந்து அந்த இடத்துல பால் கொடுக்குதுன்னு வந்து பார்க்குறதுக்காக தோன்றுறாங்க. அப்போது கடப்பாரை வந்து அவருடைய தலையில் வந்து பட்டுருது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரத்தமாக வரதுனால இவங்க என்னென்னு சொல்லி கேர்ஃபுல்லாக வந்து எடுத்து பார்க்கும்போது உள்ளே இவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி அவர் வந்து என்ன ஆகிறாரு, மேலே திருமலைக்கு போய் அங்கே வராக சுவாமிகிட்ட வந்து பர்மிஷன் வாங்கிட்டு, அவர் எனக்கு ஒரு சின்ன ஒரு குடிசை அமைச்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஒரு குடிசை அமைச்சு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து பத்மாவதி தாயார் ஆகாசராஜா அந்த அவருடைய அரண்மனையில் இருக்கிற இடத்துக்கு வர்றாரு, பார்க்குறாரு. அதுக்கப்புறமா இருவருக்கும் வந்து திருமணம் நடக்குது. ஸோ திருச்சானூரில் இருக்கக்கூடிய அந்த பத்மாவதி தாயார் அங்கே பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு புஷ்கரணியில் தான் வந்து அவதாரம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.